நம்ம இப்போது ஸ்டார்லிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இந்த சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன். இதை உருவாக்குறது யாருன்னா நம்ம எலான் மஸ்க். அவர் எதுக்காக இந்த சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷனை கொண்டு வந்தார்னா, ஸோ நம்ம இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டவர் மூலியமாக தான் நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எலான் மஸ்க் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் தராரு. இந்த கம்பெனி 2018 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஃபஸ்ட்டு மிஷின் 2019 மே 23 அப்போ ஃபஸ்ட்டு சேட்டலைட் லான்ச் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சேட்டலைட் அனுப்பிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் 6078 சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க. அதில் 6006 இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அவரோட மொத்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42,000 சேட்டலைட் மொத்தமாக லான்ச் பண்ணுங்கிறது தான். அந்த 42,000 சேட்டலைட் அனுப்புனதுக்கப்புறம் நம்ம எர்த் ஆர்பிட்டுக்கு வெளியே இந்த சேட்டலைட் எல்லாம் ஃபுல்லாக லிங்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு ஸ்டார்லிங்க்னு பேர் வச்சாங்க. இந்த ஒரு சிஸ்டம் எதுக்கு எலான் மஸ்க் கொண்டு வந்தார்னா, நம்ம டவர் மூலிமா நெட் யூஸ் பண்ணுறப்போ நெட்வொர்க் அங்கே கிடைக்காம போகலாம். ஆனால் இந்த சேட்டலைட் வந்து அப்படி கிடையாது. நம்ம எங்கே போனாலுமே அந்த இன்டர்நெட் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 25 to 2020 Mbps இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. ஸ்டார்லிங்க் இது வரைக்கும் 100 கண்ட்ரீஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இப்போது இந்தியாவும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அது கூடி சீக்கிரம் தெரிய வரும். அந்த 100 கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்குமே இந்த இயரில் மட்டும் இங்கே $6.6 பில்லியன் ரெவன்யூ எடுத்திருக்காங்க. இந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து அவரோட ஸ்பேஸ் எக்ஸில் இருக்க ஃபால்கன் 9 அதை வச்சே லான்ச் பண்ணிக்கிறாரு. ஸோ அவருக்கு செலவும் கம்மி, அவரோட வச்சு அவரோட பிஸ்னஸ் பண்ணிக்கிறாரு. இது இந்தியாவில் கொண்டு வந்தால் அதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1,15,000 இருக்குன்னு சொல்கிறாங்க வித் ஆல் டேக்ஸோட. இது ஒரு மிகப்பெரிய ரேட்டு தான். ஆனால் இப்போ தான் பேச்சு போயிட்டுருக்கு. இந்தியாவுக்குள்ளே முழுசாக வந்ததுக்கப்புறம் அதோட ரேட் என்னன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கம்பெனியோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $73.2 பில்லியன்.